நாட்டு தலைவர்கள் வருகை தரவிருக்கும் மிலானின் கோடை கண்காட்சியை பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம். நிலையான உணவிற்கான புதிய அணுகுமுறைகளை ஆய்வு செய்யும் விதமாக மிலான் நகரம் ஒரு கண்காட்சியை அரங்கேற்றியுள்ளது. மே மாதம் 1ஆம் தேதி துவங்கிய இந்த கண்காட்சிக்கு உலகின் எல்லா மூலையிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். கலாச்சார நிகழ்வுகள், எதிர்கால கட்டிடக்கலை, எதிர்கால சூப்பர் மார்க்கெட் மற்றும் பல உணவகங்கள் நிறைந்திருந்த இந்த கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. 140 நாடுகளுக்கு மேல் பங்கேற்றுள்ள இந்த கண்காட்சியில் பல புதுமையான விஷயங்கள், ஊட்டச்சத்து சார்ந்த பிரச்சனைகள் பற்றிய ஆய்வுகள் பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. பிரேசில் வாயிலுக்கு செல்ல அவர்கள் அமைத்திருந்த வலையினாலான பாதை உலகம் முழுவதும் உணவு உற்பத்திக்காக வலை போல பிணைந்திருந்தால் கிடைக்கும் வலிமையின் அடையாளமாக திகழ்ந்தது. தாய்லாந்து கூடாரங்களில் பார்வையாளர்களை மகிழ்விக்கும் வகையில் நேரடி இசை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தப்பட்டன. இவ்விழா அமைப்பினர் கண்காட்சி நிகழும் 6 மாத காலத்தில் 20 மில்லியன் பார்வையாளர்கள் வரை வரலாம் எனவும் 10 பில்லியன் யூரோக்கள் வரை வரவீட்டி தரும் என்றும் கணித்துள்ளனர். I think it's a very important theme and it's a very important issue for Italy, for the US and for the entire world. Where we get our food is going to be critically important in the future and it's time for people to start becoming aware. இக்கண்காட்சிக்கு வந்திருந்த சிலர் தங்கள் ஊரிலிருந்து வெகு தொலைவில் உள்ள நாடுகளின் கலாச்சாரங்களையும் உணவு பழக்கங்களையும் கண்டறிய விரும்பினர். Ho fatto un giro iniziale, mi sto orientando su quei posti che è difficile vedere, tipo Angola, Brasile, che sono paesi abbastanza lontani. Speravo di mangiare qualcosa, non l'ho ancora mangiato, infatti dico, sono alla ricerca di qualche posto dove devo andare a mangiare, ecco, sinceramente, assaggiare qualche cosa tipica. தலைவர்கள் மற்றும் பல நாடுகளின் பிரதிநிதிகள் இந்த கோடை கண்காட்சியில் கலந்து கொள்ளவிருக்கின்றனர். கடந்த வாரம் இக்கண்காட்சிக்கு வருகை தந்த ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை தொடர்ந்து இந்த வாரம் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரூன், அமெரிக்க முதல் பெண்மணி மிஷேல் ஒபாமா மற்றும் பிரெஞ்சு ஜனாதிபதி பிரான்சுவா ஹாலண்ட் வருகை புரிகின்றனர். கண்காட்சி மட்டுமல்லாது மாலை நேரங்களில் கேளிக்கை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எலா விட்டா என்ற பெயரில் சர்க்யூ டி சொலேல் ஒரு பிரத்யேகமான நிகழ்ச்சி ஒன்றை தினமும் மாலையில் இங்கு அரங்கேற்றுகிறது. 14 காட்சிகள் கொண்ட இந்த நிகழ்ச்சியில் தனது பாட்டி கொடுத்த ஒரு விதையின் மூலம் முளைக்கும் ஒரு கற்பனை நண்பனுடனான ஒரு சிறுவனின் தைரியம், நம்பிக்கை மற்றும் அதிசயம் நிறைந்த ஒரு பயணம் சித்தரிக்கப்படுகின்றது. இது பார்ப்பவர்களை அசர வைக்கும் வகையில் அமைந்துள்ளது. இந்த கேளிக்கை நிகழ்ச்சிகள் ஆகஸ்ட் 30 வரை மிலானின் சான் கார்லோ திறந்தவெளி திரையரங்கில் நடைபெறும். பார்வையாளர்களுக்கு ஆச்சரியமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும் இந்த கண்காட்சி அக்டோபர் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அகமது சினிமா செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.